மறந்துடாத சகோதரா, மறந்துடாத. நீ மாத்திரம் வார்த்தையை பெற்றுக்கொண்டு வார்த்தையை பேசி வார்த்தையை சந்தேகப்படாமல் இருந்தால் உனக்காக கர்த்தர் நிச்சயமாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துவார். அதனாலதான் எந்த சூழ்நிலையும் மன தளரக்கூடாது, அதைரியப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் இருக்கட்டும், நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்திட்டு இருக்காருன்னு மறந்துடாதீங்க. அல்லேலூயா. துண்டு துண்டா தான் பேசுறேன், காரணம் இல்லாம பேசல, காரணம் எல்லாம் பேசல, காரணத்தோடு தான் பேசுறேன். நிச்சயமா ஆமோஸ், நீ விசுவாசிக்கிறவனுக்காக ஒரு ஆலோசனை கூட்டத்தை எத்தனை பேர் நான் பூமியில ஒன்னா கூட்டட்டும், ஆனா தனிப்பட்ட விதத்துல எனக்காக ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கிற விசுவாசத்தை கால நேரத்துல உங்களுக்கு இருக்கணும். அல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அந்த வார்த்தைகள் எல்லாம் நீ விசுவாசிக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஆலோசனை கூட்டத்தை தேவன் வச்சிருக்காங்க. நம் தூதர்களை கூட்டி கேட்பாரு, யாரா போறது எனக்காக, யாரா அந்த பசங்களுக்காக போறது, இவ்வளவு தடவை நின்று இருக்கானுங்கடா அந்த பூமியில எனக்காக நிக்கிறாங்க வைராக்கியமா, யாரா எனக்காக போறது, நிச்சயமா என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா